இந்த ஒரு இமேஜ் புரிஞ்சாலே டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷனாக என்னங்கிறது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். வெல்கம் டு அப்சர்வ் நாலேஜ் வித் மீ கஸ்தூரி. நம்ம போன வீடியோலேயே நாலேஜ் ரெப்ரசன்டேஷனாக என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். டேட்டா ப்ளஸ் மீனிங் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நாலேஜ். அந்த நாலேஜ் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ப்ராசஸாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுதான் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ டேட்டா அப்படின்னா ஜஸ்ட் ரா இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மீனிங்கை கொடுத்தோன்னா அதுதான் நாலேஜ். இப்போது இந்த வீடியோவில் டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்ஸு டிக்ளரேட்டிவ், செகண்ட் ப்ரொசீஜரல், தேர்ட் ஹியூரிஸ்டிக், லாஸ்ட்டாக மெட்டா நாலேஜ். இப்போது டிக்ளரேட்டிவ்னால் இது ஃபேக்ட் பேஸ்ட், ப்ரொசீஜரல்னால் இது ஸ்டெப் பை ஸ்டெப் பேஸ்ட், ஹியூரிஸ்டிக் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் பேஸ்ட், லாஸ்ட்டாக மெட்டா நாலேஜ் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. இதை தான் ட்ரையல் அண்ட் எரர் இல்லைன்னா ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ இதை ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ காமனாக அந்த டேபிளோட எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற ஒரு டைப்பையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னாலே சிம்பிளாக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது வந்து இட் டெல்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். எதையோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜை எடுத்து பார்த்துட்டிங்கனாலும் திஸ் இஸ் அ டேபிள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தருது. சிம்பிளாக இதுதான் வந்து டிக்ளரேட்டிவ் நாலேஜ். செகண்ட் ப்ரொசீஜரல் நாலேஜ். ப்ரொசீஜரல் நாலேஜ்னால் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸையும் ப்ரொசீஜர்ஸையும் நம்மளுக்கு சொல்கிறது தான். இட் டெல்ஸ் அஸ் தி ஸ்டெப்ஸ் ஆர் ப்ரொசீஜர் டு டூ ஏ டாஸ்க்கு. ஒரு டாஸ்க்கை செய்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இல்லைன்னா ப்ரொசீஜரை நம்மளுக்கு சொல்லும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளை பில்ட் பண்ணணுன்னா இப்போது ஸ்டெப்ஸ் டு பில்ட் அ டேபிளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து அந்த வுட்டை வந்து நம்ம கட் பண்ணணும். அப்புறம் கட் பண்ண எல்லா வுட்டையும் அசெம்பிள் பண்ணணும். ஃபைனலாக நம்ம செக் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து ப்ரொசீஜரல் நாலேஜ். தேர்ட் ஒன் மெட்டா நாலேஜ். மெட்டா நாலேஜ்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ரிமெம்பர் ஆக வேண்டியது நாலேஜ் அபவுட் நாலேஜ். ஒரு நாலேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த மெட்டா நாலேஜில் நம்மளுக்கு இருக்குது. அதுதான் எங்கேயும் சொல்லியிருக்காங்க, ஹவு டு யூஸ் த நாலேஜ். இட் டெல்ஸ் அஸ் விச் நாலேஜ் டு யூஸ், வென் அண்ட் ஒய். எங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மெட்டா நாலேஜ். லாஸ்ட்டாக ஹியூரிஸ்டிக் நாலேஜ். ஹியூரிஸ்டிக் நாலேஜ் அப்படின்னாலே ரூல்ஸ் ஆஃப் தம்ப் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஷார்ட்கட்ஸ். இந்த கீவேர்டை மட்டும் நினைப்பச்சிட்டாலே இது கரெக்டாக சொல்லிடலாம். ஹியூரிஸ்டிக் நாலேஜ்னால் என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நம்ம ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து சம்டைம்ஸ் கரெக்டாகவும் நடக்கலாம், சம்டைம்ஸ் தப்பாகவும் போகலாம். ஆனால் மேக்ஸிமம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் நடக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஷார்ட்கட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்டான வேயை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹியூரிஸ்டிக் நாலேஜ். இட் மே நாட் ஆல்வேஸ் பி கரெக்ட். எப்பயுமே இது வந்து கரெக்டாக இருக்காது. பட் இட் யூஸ்ஃபுல் மோஸ்ட் ஆஃப் த டைம். நிறைய டைம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4 தான் வந்து டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்ஸ். எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு டேபிள் வச்சு பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து பேன்கேக் ரெசிபி வச்சு பார்த்துருக்கோம். இந்த இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டிக்ளரேட்டிவ், ப்ரொசீஜரல், அப்புறம் மெட்டா நாலேஜ், ஹியூரிஸ்டிக்னால் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏஎன்என்னோட சீரீஸ் தான் 1 by 1 போட போகிறோம். இதில் வந்து இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர் இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு டு அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ.